ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால இந்த காலை வேளையில் கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட சங்கீதம் 119 6ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். நான் உம்முடைய கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டு போவதில்லை. மிக அருமையான வேத வசனம் இங்கு கடைசியாக சொல்லப்பட்டிருக்கிறது. வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கா. மெய்யாகவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் வெட்கப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று தாவீது அவருடைய வாழ்க்கையில் செய்ததை அவர் சொல்லியிருக்கிறார். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் தேவனுடைய கற்பனைகளை கண்ணோக்க வேண்டும். தேவனுடைய கற்பனைகள் என்னவென்றால் நம்மை குறித்து, மனிதர்களை குறித்து அநேக எண்ணங்கள், ஏக்கங்கள், விருப்பங்கள் தான் அவருடைய கற்பனையாக இருக்கிறது. ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்று வேதத்தில் அநேக வார்த்தைகள் தேவனுடைய கற்பனைகளாக எழுதப்பட்டிருக்கிற அந்த கற்பனைகளை எல்லாம் நாம் ஒவ்வொரு நாளும் கை கொள்ள வேண்டும், அதை கண்ணோக்க வேண்டும். தாவீது அவருடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் கண்ணோக்கி அவருடைய வாழ்க்கையில் வெட்கப்படாதபடிக்கு அநேக வெற்றிகளை அவர் பெற்றிருக்கிறார். அதுபோல் நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய கற்பனைகளை நாம் கை கொள்ள வேண்டும், அவர்களை கண்ணோக்க வேண்டும், அதை நாம் பார்க்க வேண்டும், ஒவ்வொரு நாளும் வாசிக்க வேண்டும். தேவன் நான் பரிசுத்தராக நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று அவர் சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவருடைய விருப்பம், அவர் எப்படி பரிசுத்தமாக இருக்கிறாரோ அதே போல் நாமும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று, அதுபோல் இன்னும் அநேக காரியங்களை தேவன் மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்று அநேக காரியங்களை அவருடைய கற்பனையாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அதுபோல் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் தாவீதை போல அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும்போது மெய்யாகவே நம்முடைய வாழ்க்கையில் வெட்கப்படாதபடிக்கு தாவீதுக்கு எப்படி தேவன் உயர்வை கொடுத்தாரோ, அவருடைய வாழ்க்கையில் தேவன் ராஜாவாய் மாற்றினாரோ, அவருடைய வாழ்க்கையில் அநேக சத்துருக்களை மேற்கொள்ளும்படி, கோலியாத்தை மேற்கொள்ளும்படி, எல்லாவற்றையும் மேற்கொள்ளும்படி தேவன் வெற்றிகளை கொடுத்தாரோ, அதே போல் உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் வெற்றியை பெறுவதற்கு, வெட்கப்பட்டு போகாமல் இருப்பதற்கு ஒவ்வொரு நாளும் அவருடைய கற்பனைகளை நீங்கள் கண்ணோக்கி பாருங்கள். ஒவ்வொரு நாளும் நீங்கள் அதை செய்யும்போது மெய்யாகவே நீங்கள் வாழ்க்கையில் வெட்கப்படுவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. ஆனால் இன்று மனிதர்கள் அநேகர் அவர்களுடைய கற்பனை, மனிதனுடைய ஒவ்வொருடைய கற்பனைகளையும் அவர்கள் நிறைவேற்றும்படியாக அநேக பிரயாசங்கள் எடுக்கிறார்கள், அதில் தோல்வி அடைந்து விடுகிறார்கள். அப்பொழுது மனக்கவலைகளும் வேதனைகளும் பாரங்களும் அவர்களை அமிழ்த்தி அவர்கள் மிகவும் வேதனையோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய கற்பனைகள் எல்லாம் மாயையாக இருக்கிறது, அது நிறைவேற முடியாதபடிக்கு இந்த பூமியில் அநேகர் சோர்ந்து போய் தோல்வியடைந்து வாழ்கிறார்கள். ஆனால் நாம் தேவனுடைய கற்பனைகளை கண்ணோக்கும் போது மெய்யாகவே தாவீதை போல வெட்கப்படாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில் வெற்றிகளை பெற்றுக்கொள்வோம். நீங்களும் தேவனுடைய கற்பனைகளை கண்ணோக்குங்கள், வெற்றியை பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் விசுவாசிக்கும் போது கூட நீங்கள் வெட்கப்படாமல் இருக்கும்போது தேவனுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றையும், தேவனுடைய கற்பனைகள் வார்த்தைகளை நீங்கள் விசுவாசித்து வெட்கப்படாதபடிக்கு இந்த பூமியில் வாழ்வதற்கு தேவன் உதவி செய்வார். கண்களை முடிச்சு வைக்கலாங்கள். அன்பு தகப்பனே, தருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய கற்பனையை நாங்கள் ஒவ்வொரு நாளும் கண்ணோக்கி எங்களுடைய வாழ்க்கையில் வெட்கப்படாதபடிக்கு வாழ்வதற்கு நீர் உதவி செய்வீராக. தாவீதுடைய வாழ்க்கையில் அப்படியா நம்முடைய கற்பனைகளை கை கொண்டு உடைய கற்பனைகளை கண்ணோக்கி நம்முடைய கற்பனைகளை விசுவாசித்து அவருடைய வாழ்க்கையில் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு வெற்றியோடு கூட வாழ்ந்தது போல் நாங்களும் இந்த பூமியில் வெற்றியோடு கூட வாழும்படியாக நம்முடைய கற்பனைகளை கண்ணோக்கும்படி நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. நம்முடைய வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் வெட்கப்பட்டு போகாதபடி நீர் இந்த புதிய நாளிலே நீர் நடத்தும்படியாக கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.